மாதப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும், திட்டமிட்டு குடும்பத்தை நடத்தவும், பட்ஜெட் போட்டு தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிதி நிலையை நாம் உருவாக்கக்கூடிய நாள் தான் மாதப்பிறப்பு. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது, உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களோட பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்குமா, உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இது பற்றின பல கேள்விகளுக்குமே பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாத வாழ்க்கையை நீங்கள் இந்த பயணத்தையுமே திட்டமிட ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பதிவு உங்களுக்காக. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற சக்தி, தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் நம்மளோட 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய சுப பலனை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள கரை புரண்டு ஓடுற உற்சாகம் இன்னுமே அதிகமாக இருக்கும். நாளைய தினத்தில் வரக்கூடிய அசுப பலனை அதற்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் திட்டமிட்டு நாளைய தினத்தை சிறப்பான பலனை நம்மளால் பெற முடியும். அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஏன்னா இந்த பதிவில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும், இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் சீராக நடத்த இந்த பதிவு உதவும். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அதை மன தைரியத்தோடு எதிர்கொள்ளவும், அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு சாதகமான வாய்ப்பை பெறவும், வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மனப்பூர்வமாக நினைக்கிற அனைத்து விஷயத்தையுமே நிறைவேற்றக்கூடிய வல்லமை அம்மனுக்கு உண்டு. உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் தெரியுது, நிறைய வர மாதிரி இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சி உங்களோட லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்ந்திருக்கிறார். உங்களோட தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் சொந்த ராசியில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். இதன் மூலம் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். அதே போல் சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்களோட பணித்துறையில் சரியான திசையை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். வியாபாரத்திற்கு காரணமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருக்கிறார். வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க மட்டும் இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அதாவது உங்களோட தொழிலை எப்படி விரிவு செய்யலாம், எப்படி டல்லாக நடக்காமல் சுறுசுறுப்பாக நடத்தணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஒரு பொருள் ஸ்டாக் வாங்கி வைக்கிறதா தான் கூட அதோட விலை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு வாங்கி வைங்க. சில வணிக முடிவுகள் பலவீனமாக அமையலாம், அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. இருந்தாலுமே இது போன்ற பிரச்சனைகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வி தொடரும் மாணவர்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சனியின் சேர்க்கை காரணமாக உங்களோட பாடங்களில் உங்களால் கூடுதல் கடின உழைப்பை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோர்வு வர மாதிரி இந்த விளையாண்டுட்ருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை மட்டும் நீங்கள் வரக்கூடாதுங்க. அது உங்களோட கல்வியை பெருமளவில் பாதிக்குங்கிறதுனால, கவன சிதறல் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டை ஒத்தி வைங்க. கடினமாக உழைச்சா நல்ல மதிப்பெண் பெற முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் வலுவிழக்க போகிறார். இது லாப வீட்டில் இருந்தாலுமே அதன் பெரிய முரண்பாடுகளை எந்த ஒரு விஷயத்திலுமே அனுமதிக்காது. ஆனால் ஒருவருக்கொருவர் பேசும்போது ரொம்பவுமே நாகரீகமாகவும் மென்மையாகவும் பேசுறது நல்லது. கடுமையான வார்த்தைகள், கிண்டல்கள் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த வீண் வாக்குவாதம் செய்யறது, சண்டை போடுறது, கோவப்படுறது இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் குறைச்சிக்கணும். 2ஆம் வீட்டின் செவ்வாய் பயிற்சிக்கு
இந்த பயிற்சி வரும் பொழுது நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயமே உங்களுக்கு சண்டையை உருவாக்கிடும். அதனால் எந்த ஒரு சச்சரவையுமே சின்ன அளவில் மட்டுமே முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பெருசாக நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் பொழுது பிரச்சனையுமே உங்களுக்கு அதிகமாக வரும். சிறிய அளவில் மட்டும் அந்த பிரச்சனை சச்சரவு வரும் பொழுது அதை அப்பயே முடிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் பின்பற்றணும். அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நீங்கள் சிறந்த உறவை பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட இணக்கமான உறவை நீங்கள் பராமரிப்பது கண்டாயம் இந்த மாதம் அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு பல விஷயத்தில் பக்கபலமாக அமையும். குடும்ப விவகாரத்தில் பெற்றவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் இருக்கும். அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அந்த விஷயத்தில் நீங்கள் அதாவது அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களோட பெற்றோர்களால் நீங்கள் பெற போகிறீங்க. கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் வரலாம். இருந்தாலுமே பொறுமையோடு செயல்பட்டால் இந்த சூழ்நிலையை நீங்கள் எளிதில் கடந்துடலாம். இந்த கடினமான காலத்தில் உங்களோட துணையுடன் வெளிப்படையாக பேசுங்க. சிரமங்கள் இருந்தாலுமே அது அன்பு மாறாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் 2 பேருமே பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒவ்வொரு தருணத்தையும் நன்கு அனுபவிக்கலாம். உங்களோட துணையுடன் பசுமையான நினைவுகளை உருவாக்க முடியும். தேவையில்லாமல் எழக்கூடிய வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களோட இல்லத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட நிதி நிலையில் நீங்கள் அதிக ஏற்றம் காண கொஞ்சம் கஷ்டப்படணும். அதிகமாக முயற்சி செஞ்சீங்கன்னா அதிகமான பலனை பெற முடியும். உங்களோட எதிர்பார்ப்புகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது நடக்கல அப்படிங்கிறத பட்சத்தா மன வருத்தம் ஏதாவது ஏற்படும் இல்லையா? அதனால் நிதி நிலைமையை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானு பார்த்தா கொஞ்சம் குறைவு தான். அதனால தான் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. நீங்கள் பட்ஜெட் போட்டு வரவு செலவுகளை சமாளிக்கணும். அதுவும் நீங்கள் கூடுதல் செலவுகளை தேவையில்லாமல் செய்கிறதன் மூலம் கடன்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். திட்டமிட்டு செலவு விஷயத்தை கையாளணும். கவனமாக கையாளுங்க. தேவையற்ற செலவுகளில் கவனத்தை செலுத்துங்க. முக்கியம் அப்படின்னு தெரிகிற விஷயத்துக்கு மட்டும் செலவு செஞ்சால் போதுமானதாக இருக்கும். அதன் மூலம் அதிக செலவு வராமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். பாதுகாப்பான பொருளாதார நிலையை உறுதி செய்ய சுய கட்டுப்பாடு கட்டாயம் அவசியமாக உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே பணியில உங்களோட ஆர்வம் ஈடுபாடும் வெளிப்படையாக இருக்கும். பணியிடத்தில் உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக அமையும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் கடினமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களோட ஆதரவை நீங்கள் பெறுவது கஷ்டம்தான். உற்பத்தி துறையில் பணிபுரியவர்களுக்கு வேணால் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். உங்களோட ஒவ்வொரு செயலுமே பல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காணக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான காலமாக அமையுது. மேலும் உங்களோட பணி நிர்வாகத்தால் மிகவும் பாராட்டப்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிகவும் பரபரப்பான நேரத்தை காண போகிறீங்க. இதில் சுகாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியும். சினிமா மற்றும் மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கும் தங்கள் துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியறவங்க சிறப்பாக செயல்படக்கூடிய பயன்களையும் பலன்களையும் பெற போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும். தொழில் விஷயத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு அனுகூலமாக அமையுமான்னு கேட்டால் அமையாதுங்க. ஏன்னா கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு நிறுவனத்தை தொடங்கும் எண்ணம் உங்களோட மனதில் நீண்ட காலமாக இருந்திருக்கும். அதை இப்போ செய்ய வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து ஒத்தி வைங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாக வருமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளணும். நீங்கள் நம்பிக்கையோடைய செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம், வெற்றி இது எல்லாமே பெற முடியும். அதுவும் ஏற்கனவே சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நேரமாகவும் இருக்குது. உங்களோட தொழில் மூலம் நீங்கள் லாபம் காண முடியும். விற்பனை அதிகரிச்சிருக்கும். உங்களோட கடின உழைப்பின் மூலம் உங்களோட பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்துவது எளிதாக இருக்கும். இந்த வருமானம் சீராக இருக்கும்போது என்ன பண்ணலான்னா எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கிறது நல்லதாக இருக்கும்.
இந்த சமயத்தில் புதிய தொழில் தொடங்கி இந்த பணத்தை அதில் போட்டு நஷ்டப்பட்டு ரொம்பவும் மன கஷ்டத்துக்கு ஆளாகிறதுக்கு பதிலாக எதிர்காலத்திற்காக உங்களோட மனைவி குழந்தைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறது நல்லது தானே. அதனால் இந்த மாதம் வரக்கூடிய வரவுகளை நீங்கள் சேமிப்பாக பயன்படுத்துறது ரொம்பவும் நல்ல பலனை உண்டாக்கி கொடுக்கும். எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களையும் இன்னல்களையும் தவிர்க்க இந்த சேமிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.